திருச்சிற்றம்பலம். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தேய சர்வவிக்னோ சாந்தயே. ஓம் ஸ்ரீ திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ திருச்சிற்றம்பலம். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று நான் இசை பற்றி உங்களுக்கு விளக்கி இசைப்பதை பற்றியும் நான் உங்களுக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனை என்னுடைய முயற்சி வெற்றியளிக்க வேண்டுமாறு அருள் புரிய வேண்டும் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவன்போடு வேண்டுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ திருச்சிற்றம்பலம். ஒன்று இசையின் அடிப்படை. இப்பிரபஞ்சம் ஐந்து முக்கியமான மூலக்கூறுகளால் ஆனது. அவைதான் 5 elements. Of the universe. So, இசையின் அடிப்படை என்பதில் நாம் இசை எவ்வாறு உருவானது என்பதை நாம் படிப்போம். இப்பிரபஞ்சமானது 5 முக்கியமான மூலக்கூறுகளானது, 5 elements of the universe. இந்த 5 மூலக்கூறுகளிலிருந்தான் எல்லாமே உருவாகின்றன. இதை நாம் ஒன்று நிலம், எர்த். 2 வானம், ஸ்கை. 3 காற்று, விண்ட். 4வது நீர், வாட்டர். 5வது நெருப்பு, ஃபயர். ஸோ இந்த 5 மூலக்கூறுகள் நிலம், வானம், காற்று, நீர், நெருப்பு, எர்த், ஸ்கை, விண்ட், வாட்டர், ஃபயர், இவைதான் 5 elements of the 5 basic elements of the universe. இந்த 5 மூலக்கூறுகளில் இசைக்கு தேவையானது காற்றாகும். காற்றின் வழியேதான் ஓசை நம் செவியை வந்தடைகிறது. இந்த 5 மூலக்கூறுகளில் இசைக்கு தேவையானது காற்று. காற்றின் வழிதான் அப்படியேதான் ஓசை நம் செவியை வந்து அடைகிறது. நம் உடலில் ஐம்புலன்களான மெய், வாய், கண், காது மற்றும் மூக்குகளில்
காது வழியே தான் நாம் ஓசையை உணர்கிறோம். காது மற்றும் செவி இரண்டும் ஒன்றே. ஸோ நம் உடலின் ஐம்புலன்களான மெய், வாய், கண், காது மற்றும் மூக்குகளில் காது வழியே தான் நாம் ஓசையை உணர்கிறோம். காது மற்றும் செவி இரண்டும் ஒன்றே. செவியால் அனைத்து ஓசைகளையும் நாம் கேட்கிறோம். ஆனால் எல்லா ஓசைகளையும் நாம் மீண்டும் கேட்க விரும்புவதில்லை. செவியால் அனைத்து ஓசைகளையும் நாம் கேட்கிறோம், ஆனால் எல்லா ஓசைகளையும் நாம் மீண்டும் கேட்க விரும்புவதில்லை. சில ஓசைகள் நம் மனதை கவர்ந்து சிந்தையில் நிறைந்து மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்றன. அந்த ஓசையே இசையாகும். சில ஓசைகள் மனதை கவர்ந்து சிந்தையில் நிறைந்து மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்றன. அந்த ஓசையே இசையாகும். இந்த ஓசைகளில் சில ஓசைகள் மனதிற்கு ரம்மியமாக இருக்கிறது என்று முன்னோர்கள், ஞானிகள், பெரியோர்கள் சில அடிப்படையான விஷயங்களை வைத்து கண்டுபிடித்தார்கள். அந்த அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். சில அதிர்வெண்கள் உள்ள ஓசைகள் நமக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்றன என்பது பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதற்கு அதிர்வெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலத்திலே நம்முடைய ஞானிகள் சில பறவைகள், விலங்குகள் வழியாக அந்த ஓசையினுடைய அடிப்படையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவை என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். இன்னிசை ஸ்வரங்கள். ஸ்வ என்றால் தானே, செல்ஃப். ரம் என்றால் மகிழ்ச்சியை தருவது, மகிழ்ச்சியை தருவது. ஸோ பிளசன்ட். ஸோ ஸ்வரம் என்ற வார்த்தை
அதை கேட்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஓசை என்பது பொருள். அதுதான் ஸ்வரங்கள். அந்த தானாகவே நமக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த இன்னிசை சுரங்கள் 7 என்று கண்டுபிடித்தார்கள். 7 அதிர்வெண்கள் உள்ள சுரங்கள் நமக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. அந்த 7 சுரங்கள் எப்படி பிறக்கிறது, எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இதில் முதல் சுரமாகிய சா, ஷட்ஜம் என்பதனுடைய முதல் எழுத்து தான் சா. இது மயிலின் அகவல், அடிப்படை மயிலின் அகவல். மயிலினுடைய குரல் தான் ஆரம்ப ஆதார சட்ஜமாக நாம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ மயிலின் அகவல் அது சட்ஜம். ஷட்ஜத்தினுடைய முதல் சா தான் இந்த சா என்ற சுரம். இரண்டாவது ரி, இது ரிஷபம். ரிஷபத்தினுடைய ரி தான் ரி. இது காளையின் சத்தம். காளை மாற்றின் சத்தத்தில் தான் இந்த ரீ பிறக்கிறது. அது அடிப்படையாக இந்த ரீ வைத்திருக்கிறார்கள், காளையின் சத்தம். மூன்றாவது கா. கா என்றால் காந்தாரம். காந்தாரத்தினுடைய எழுத்து தான் மூன்றாவது எழுத்து வைத்திருக்கிறார்கள். கா என்பது ஆட்டின் சத்தம். நான்காவது மா, மத்தியமம். இதில்தான் மா என்ற எழுத்தை வைத்திருக்கிறார்கள். மத்தியம் என்றால் கொக்கின் சப்தம். சோ எந்த சத்தத்தை நாம் அடிப்படையாக வைத்துக் கொள்வது என்று ஆராய்ந்து இந்த பிராணிகள் பறவைகளுடைய சத்தம் சரியாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த சத்தத்தையே நாம் சப்தஸ்வரங்கள் முதல் 4ஆக வைத்திருக்கிறார்கள். அடுத்தது 5வது பா. பா என்றால் பஞ்சமம். இது குயிலின் குரல். குயிலின் குரல். 6வது த. த என்றால் தவைதம். தவைதத்தினுடைய தாதான் த. இது குதிரையின் கணைப்பு. ஏழு நீ, நிஷாதம். நீ நிஷாதம். நிஷாதம் என்றால் யானையின் பிளிரல். சோ மயிலின் அகவல், இதில் சட்ஜம் மயில் பேரு, அதனால அது சா வந்தது. காளின் சப்தம் காளி, ரிஷபம் ரீ. ஆட்டின் சப்தம் ஆடு, காந்தாரம் கா. கொக்கின் சப்தம் மத்தியமம் மா. குயிலின் குரல் பஞ்சமம் பா. குதிரையின் கணைப்பு தவைதம் த. யானையின் பிளிரல் நிஷாதம் நீ. இவ்வாறு 7 சுரங்களை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த 7 சுரங்கள் தான் இசையின் அடிப்படை. இந்த 7 சுரங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராகங்களை நமக்கு உருவாக்குகின்றன. சோ சப்த சுரங்கள் என்று சொல்லக்கூடிய 7 சுரங்கள் எவ்வாறு பிறந்திருக்கின்றன என்பதையும் நாம் கண்டுபிடித்தோம். சப்த சுரங்கள். சப்த என்றால் 7 சுரங்கள். சா ஷட்ஜம், ரீ ரிஷபம், க காந்தாரம், மா மத்தியமம், ப பஞ்சமம், த தவைதம், நீ நிஷாதம். இது முதல் வகுப்பு முடிகிறது நண்பர்களே. அடுத்த வகுப்பிலே நாம் இந்த ஸ்வரங்களை இசைத்து பழகுவோம். வணக்கம்.